சிவகரிஸ் ஹிட் செஷன் February 22 and 21. நேபாள் சேர்ந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கேஐஐடி யூனிவர்சிட்டி இன் புவனேஸ்வர் ஒடிஷாவில் ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட இறப்புக்கு நீதி கேட்டு அங்கே உள்ள நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி அது இப்போ இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப்க்கு இடையில் ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. வி வில் டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ. ஆல்சோ இந்தியா நேபாளுடைய ரிலேஷன்ஷிப் ஓவரால் பேக்ரவுண்ட் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தென் இந்தியா சைனா, இப்போ நமக்கு தெரியும் லாஸ்ட் பிரிக்ஸ் சம்மிட்டில் 16th பிரிக்ஸ் சம்மிட்டில் இந்தியா அண்டு சைனா வந்து ஒரு சுமூகமான ஒப்பந்தத்தின் கீழே டிஸ்என்கேஜ்மெண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுத்துக்கிறதாக முக்கியமான சோக் பாயிண்ட்ஸ் ஒரு 6 முக்கியமான சோக் பாயிண்ட்ஸு இன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில். பட் அதோடைய அப்டேஷன் வந்து எதுவுமே அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்காதது மேபி சைனா வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயத்தை கொடுக்கு. இது போக இந்தியா அண்ட் சைனா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இப்போ மீட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸ்பேண்டிங் த பைலாட்ரல் ட்ரேட். அதுக்கான ஒரு நியூஸ் பார்க்கலாம். தென் ஜுடிஷியரியில் அதிகமான கேஸ் பேக்லாக்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போது ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டில் அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸை. பட் இதெல்லாம் பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ரேதர் மீடியேஷன் அப்படிங்கிற அந்த மெத்தடு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தே கேன் ஆல்சோ ஏர்ன் த்ரூ. அண்ட் ஜுடிஷியரி மட்டும் அல்லாது மிச்ச ப்ரொஃபஷனல்ஸையும் உள்ளே கொண்டு வாங்க, மீடியேஷனை பூஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யூஎஸ்க்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பைலாட்ரல் ட்ரேட் ரிலேட்டடாக எஸ்பெஷலி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றின டாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ $500 billion ஒர்த் ஆஃப் ட்ரேட் வந்து பை 2030 ரெண்டு கண்ட்ரியும் என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. மேஜர் ஏரியாஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ திஸ் வில் ஹெல்ப் த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தென் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இவங்களுடைய 2010 ரெகுலேஷன் அதில் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட். இதில் ஸ்டேட்டுடைய ரூலை கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணதுனால சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க 1 week டைம் கொடுத்து. பட் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது லோக்பால் வந்து ரீசெண்டாக ஒரு டிசிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா செக்ஷன் 14 ஆஃப் லோக்பால் ஆக்டுக்கு கீழே பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த அவங்க எல்லாருமே லோக்பால்னால் கொஷின் பண்ணப்படலாம். ஸோ அந்த பர்சன் கொண்ட கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வராது, ஒன்லி ஸ்டாட்யூட்டரி பார்லிமெண்ட்ரி ஆக்ட் மூலியமாக க்ரியேட் பண்ணப்பட்ட பாடிஸ் வேணால் வரலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட் சிஜிஐ மேலே ஒருத்தர் வந்து ஒரு முன்னாள் சிஜிஐ ஃபார்மர் சிஜிஐ மேலே போட்ட கரப்ஷன் கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு பட் ஸ்டேட் ஹைகோர்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் வி டிஸ்கஸ் தட். தென் கோராப்புட் ஃபுட் பேஸ்கட், இது ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அண்ட் இது கம்ப்ளீட்லி அண்டர் நரிஷ்டு. ஸோ இதில் ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்டு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. அதில் நிறைய பீப்புளை ட்ரெயின் பண்ணி நல்ல விவசாயத்தெல்லாம் எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு தற்சார்பான ஒரு கிராமமாக மாற்றிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் பொல்யூஷன் கங்காவில் இப்போது இந்த மகோத்சவா எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் அந்த ரிவருடைய பொல்யூஷனை பற்றி பேசியிருக்காங்க. இல்லை அந்த பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு, டிசால்வ்டு ஆக்சிஜன். ஸோ ஆக்சுவலாக இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் கொடுத்த ரிப்போர்ட்டை பிரகாரம் அந்த தண்ணீர் வந்து குடிப்பதற்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உத்தரப்பிரதேஷுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து இட்ஸ் அன்சைன்டிஃபிக் அப்படின்ட்டு ஆப்போஸ் தெரிவிச்சிருக்காரு. தென் இந்தியா அண்ட் கத்தாருடைய ரிலேஷன்ஷிப்பு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கத்தார் நாட்டோடைய அமீர் வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் அந்த ரெமினரேஷன் வந்து நம்ம கத்தார்லேருந்து அதிகமாக வந்து நம்ம எயின் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ 45% எல்என்ஜி வந்து நம்ம அங்கேருந்து தான் வந்து வாங்குகிறோம். ஸோ இது போக டாலிபானோட இப்போ நம்ம டாக் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
இது எல்லாமே வந்து ஒரு பெட்டரான ஒரு சூழலை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஓவரால் கட்டாருக்கு அவங்களுடைய ரீஜனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றின ஒரு ஆர்டிக்கல். அண்ட் ரஷ்யா, ஸோ இப்போது ரஷ்யா அண்டு பிரைம் மினிஸ்டர் யூஎஸோடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இந்த உக்ரைன் வார் ரிலேட்டடாக அதை ரெடியூஸ் பண்ணுறத பற்றின ஒரு டாக் வந்து முன்னெடுத்திருக்காங்க. அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். ஓகே, ஃபஸ்ட் வந்து வந்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு we will go to the இந்தியா நேபாளோடைய ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிட் ஆஃப் அவேர்னஸ் டூ. இப்போது India is also a destination for நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சவுத் ஏஷியா. இந்தியாவில் வந்து அவங்களுடைய மாஸ்டர்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரிஸை பண்ணுறதுக்கு வர்றாங்க. தட் இஸ் எஜுகேஷனல் டூரிசம். அண்ட் இந்தியா இஸ் ட்ரைங் டு ப்ரொமோட் தட். இப்போ இதுக்கு இடையில் KIIT அப்படிங்கிற யூனிவர்சிட்டி இன் புவனேஸ்வர் ஒடிஷாவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய நேபாளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காங்க. முதல்ல 1000 அரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் கண்ட்ரீஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே படிக்காங்க. ஸோ இப்போ ரீசன்ட் இஷ்யூ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கேர்ள் வந்து சம் பர்சனல் ரீசன்னால் இப்போ சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தர்பை அந்த சூசைட் பண்ணுறதுக்கு பிஃபோரே வந்து மேனேஜ்மெண்ட்டாக ரிலேட்டடாக அவங்க சொன்னதாகவும், அதுக்கு மேனேஜ்மெண்ட் பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணல பிகாஸ் சம் அதர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ். தர்பை இவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டன் பர்சன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நேபாளி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 500 அரவுண்டு வந்து ஆஸ்கிங் த மேனேஜ்மெண்ட் ஒய் டிடன்ட் யூ டேக்கன் அன் ஆக்ஷன் அட் ரைட் டைம். அப்படி பண்ணியிருந்தால் இந்த சூசைட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை தொடர்ந்து வி மே கண்டக்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமுக்கு பிஃபோரே பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்தவர்கள் நிறைய அவுட் சைட் பர்சன்ஸை வச்சு இந்த நேபாளி ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்கன்னா அவங்க கேம்பஸை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பி அவங்க ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. அஸ் தீஸ் பீப்புள் ஹேட் நாட் வித் எனி மணி ஆர் ரெம்யூனரேஷன் வித் யர் ஹேண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் அண்ட் இட்ஸ் அ டிஸ்ரெஸ்பெக்டிங் திங் டு. இப்போது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தெர் வீடியோஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லைக் அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டன்ஸ் எல்லாருமே வந்து இந்தியா அண்ட் நேபாள் ரிலேஷன்ஷிப்பை கொச்சைப்படுத்த விதமாக, லைக் நேபாள் கண்ட்ரிஸ் ஹேவிங் அ வெரி ஸ்மாலர் ஜிடிபி, இது வந்து இந்தியாவுடைய இந்த யூனிவர்சிட்டியோடைய எக்ஸ்பென்சஸ் கூட மேட்ச் ஆகாது. லைக் தட் இஸ் சம்வாட் மோஸ்ட் சில்லி, ஒரு அன்எஜுகேட்டட், ஒரு சீரியஸ்னஸ் இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அதை இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான எந்த சீரியஸ்னஸும் இல்லாமல் தே ஹேவ் கிவன் அ வெரி லூஸ் ஸ்டாக். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வித் இந்தியா அண்ட் நேபாளில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. அண்ட் நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ட்வீட் போடுறார் இந்த இஷ்யூவுக்கு. அண்ட் இந்த யூனிவர்சிட்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இறந்து போன பெண்ணின் பேரில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து ஒன்று இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்க ஃபன்னியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் சி திஸ் இஸ் ஹவு தே ஆர் ஆப்ரேட்டிங் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். இது போக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் திரும்பி வர சொல்லியிருக்காங்க. See, the government must cancel the license, right? Then only it will create அந்த இமேஜ் அப்படிங்கிறது பழையபடி நார்மலைஸ் ஆகும். பட் when a political things get mixed with the educational and everything, so there won't be any stern action, because when this thing is happened, ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் எஜுகேஷனல் டூரிசம் அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய லெவலில் அப்செக்ட் ஆகுது. அதர்வைஸ் அதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே படிக்காங்க, அவங்கள திடீர்னு நீங்கள் நடு ரோட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட் எந்த கண்ட்ரியிலேருந்து அவங்க நம்பி இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய எஜுகேஷனை கண்டக்ட் பண்ண வருவாங்க. சரி, நிறைய கண்ட்ரிஸ் இந்த எஜுகேஷன் டூரிசம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ஹியூஜ் மார்க்கெட். நிறைய கண்ட்ரிஸ் இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் லைக் யூஎஸ் எடுத்துக்கோங்க, பிரிட்டன் எடுத்துக்கோங்க, நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, they are getting a huge revenue because of this educational tourism. So India, even China is far better, top 50 ranks. Chinese universities are more in number actually. Indian universities are not in that too.
ஸோ அதில் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நம்ம பண்ணும்போது டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபர்தர் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாமே இதுக்கான மேஜர் ரீசன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இஷ்யூ ஓவரால் வித் தட். பிகாஸ் என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்லப்படலை. பிகாஸ் தட்ஸ் ஸ்டில் என்ன இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ வில் கெட் பேக் டு தி இந்தியா நேபாளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு. ஸோ இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது வி நார்மலி பார்த்திங்கன்னா பார்டர் அப்படிங்கும்போது இட்ஸ் ஓப்பன் பார்டர் தான். ஓப்பன் பார்டர் லைக் 2 ட்ரை ஜங்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று லேக் ரிவர் காலப்பானி அந்த ரீஜனில் வந்து ஒரு ட்ரை ஜங்ஷனும், தென் ஜிங்சாங் சுலி அதாவது சிக்கிமில் வந்து இந்த ரீஜன் இருக்குது, ஜிங்சா சுலி அப்படின்ட்டு. ஓகே, இதோடைய பேக்ரவுண்டு பிரிட்டிஷ் பீரியட் டைம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1760 அந்த பீரியட்லேயே எடுத்துக்கலாம். 1760s வந்து நேபாள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோர்கா அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அப்போ யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரஞ்சித் மலா, பட்டகாவான் அந்த ரீஜன் சேர்ந்த அந்த கிங்டம். ஸோ அதோடைய ரூலர் ரஞ்சித் மாலா தான் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணி கோர்காஸ் வந்து 1760s வந்து இந்த நேபாள் ரீஜனை வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ தர்பை டுவர்ட்ஸ் இந்தியாவை நோக்கி வந்து அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 1801 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து இந்த கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு ரீஜனை வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்க. இது இந்த கோர்கா ரீஜனுக்கு வெரி நியர்பை இந்த ரீஜன் இருக்குது. ஸோ தேர்பை லார்டு வேன் ஹாஸ்டிங், ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா பட்வால் அண்ட் ஷொராஜ் அப்படிங்கிற ரீஜன் வந்து கோர்கா கையில் போயிடுது, டிஃபீட் ஆகி. இதுக்கப்புறம் 1816 பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் சகோலி. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிமினரி பர்ஸ்பெக்டிவ். ட்ரீட்டி ஆஃப் சகோலி வந்து சைன் பண்ணுறாங்க. இதை பொறுத்து நேபாள் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுடைய ரெசிடென்ட், இந்த சப்சிடரி அலையன்ஸ் பண்ணுற என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய ஒரு ரெசிடெண்ட்டை கொண்டு போய் அவங்களுடைய சபையில் வந்து வச்சுருவாங்க. ஸோ பிரிட்டிஷுடைய ரெசிடெண்ட்டை வந்து நேபாள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நேபாள் வந்து இந்த கார்வால் அண்ட் குமாவான் ரீஜன், திஸ் இஸ் உட்டகான் இந்த ரீஜன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுக்காங்க. தென் நேபாள் வந்து சிக்கிமில் அவங்க சில ரைட்ஸ் வந்து கோர்னர்லேருந்து விட்ரா பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த இனிஷியல் பேஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து ஹிமாலயன் ரீஜனில் வந்து பெரிய லெவலில் ஒரு ஆளுமை செலுத்துறதுக்கு இது ஒரு வழிகாட்டில் வந்து அமைஞ்சது. பிகாஸ் ஹிமாலயா ஃபெல்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று அவங்களுடைய கிளைமேட் திங், ரெண்டாவது பார்த்திங்கன்னா டு எக்ஸ்டெண்ட் ட்ரேட் வித் த சென்ட்ரல் ஏஷியா. ஸோ அதனால் இட் ஃபெல்ட் இட்ஸ் அ ரைட் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஹில் ஸ்டேஷன் சொல்லும்போது இந்த ஷிம்லா, மசூரி, நைனிடால் இது எல்லாமே வந்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த கால சூழல் வந்து அங்கே ப்ரிவெயில் ஆகும். ஸோ தட்ஸ் வை அங்கே எல்லா சென்டர்ஸுமே வந்து இப்போ இருக்குது, மேஜரான திங்ஸ் எல்லாமே. இது போக இந்த கோர்காஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போவும் இந்தியன் ஆர்மியில் கோர்கா ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் ரெஜிமெண்ட்டே வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி வந்து நேபாள் வந்து இதானாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 1956 பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1956 ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி இந்தியா நேபாள் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறோம். ஒரு டில் 1990s வரைக்குமே பார்த்திங்கன்னா நேபாள் கவர்மெண்ட் வந்து ப்ரோ இந்தியா ஸ்டாண்டாக வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது இந்தியா சார்ந்த, அதாவது இந்தியாவுடைய நட்புணர்வோட ஒரு ஸ்டாண்ட்ஸாக வந்து எல்லாருமே எடுப்பாங்க. பட் 1990s பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளோபலைசேஷன், இந்தியாவும் ஓப்பன் எக்கனாமியாக மாறுறாங்க. அண்ட் there's a டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் வந்து நேபாள் அதை நோக்கி மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்காங்க. அண்ட் அப்போது ஒரு பெரிய பூட்டானில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு எத்தனிக் கிளென்ஸ் வந்து நடக்கு. அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நேபாள் ஆரிஜின் இருக்கக்கூடிய பீப்புள் இன் பூட்டான் எல்லாத்தையும் இங்கே வந்து நேபாளுக்கு வந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ
அந்த இன்சிடெண்ட் வந்து மேஜராக அங்கே நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வரும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ நேபாள் ரீஜன் பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள பீப்புளுடைய காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இங்கே எப்படி நம்ம இப்போ மணிப்பூர் இஷ்யூவில் வி வில் டிஸ்கஸ். மணிப்பூருக்கு வந்து நம்ம ஒரு செப்பரேட்டான ஒரு ஆடியோ போடுவோம். ஸோ அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மணிப்பூரில் எப்படி ஹில்லு அண்ட் வேலின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நேபாளில் ஹில் அண்ட் பிளெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹில்லை பொறுத்த வரைக்கும் மாதேஷி அப்படிங்கிற ஒரு பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதேஷி பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னே சொல்லலாம். இப்போது ஒரு கேர்ள் இறந்துருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் மீன் த கம்யூனிட்டி, பட் இட் ஹேஸ் சம் இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கம்யூனிட்டியை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். பிகாஸ் மாதேஷி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வந்து இந்தியா கூட மெயின்டைன் பண்ணாங்க. எஸ்பெஷலி பீகார், உத்தரப்பிரதேஷ் இங்கே பார்த்திங்கன்னா பொண்ணு கொடுக்குறது, பொண்ணு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், மாப்பிள்ளை வாட் எவர், அந்த மேரேஜ் மூலியமாக இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரொட்டி பேட்டி ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அப்போ பிளெயினில் யார் இருக்காங்க அப்படின்னா, சமவெளியில் யார் இருக்காங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள். இதில் இந்த மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரொம்ப நேஷ்னலிஸ்ட் டெண்டன்சி உள்ளவங்க அண்டு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்டும் கொண்டவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு. இதில் நிறைய ஸ்கில்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து யூத்தில் ஸ்கில்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய இந்த கம்யூனிட்டியில் வந்து இருக்காங்க. அண்டு இந்தியாவில் ஐடி செக்டர் பெங்களூருக்கு வந்து வி ஆர் ஹேவிங் அ டைரக்ட் ஃப்ளைட் டு நேபாள். ஸோ அந்தளவுக்கு அங்கே உள்ள பீப்புள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. பட் இட் வாஸ் 2015 நேபாள் பார்த்திங்கன்னா ஒரு புது கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இதில் மாதேசி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து உரிமைகள் வந்து மறுக்கப்படுது. ஸோ ஆஸ் தேர் ஹேவிங் எ இந்தியன் ஆர்ஜின் மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே இருக்கிறதுனால இந்தியா சைட்லேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. ஸோ இது நேபாளுக்கு வந்து பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, பிகாஸ் அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறோம் அப்படின்ட்டு. வெரஸ் இன் 2016 இதோடைய ரெஃப்ளெக்ஷனில் இந்தியா பார்த்திங்கன்னா இந்தியா நேபாள் பார்டரை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். See, this is the first major political mistake we have did. So for the political analyst or pointing, ஏன் அப்படின்னா, see, Nepal is a country which is surrounded all the sides with the mountains. It's a landlocked country, ஃபுல்லாகவே லேண்ட் தான். இதில் உங்களுக்கு பூட்டான் ஒரு சைடில் அண்ட் தேர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உட்டகான் திஸ் ரீஜன் ஆர் தேர். கீழே பார்த்திங்கன்னா பீகார். ஸோ இந்தியா தான் ஃபுல்லாகவே. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிபெட்டு, அதாவது ஃபுல்லாகவே ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் அந்த டிபெட்டன் ரீஜன், அதுக்கப்புறம் தான் சைனா. ஸோ ரீச்சிங் சைனா இஸ் ஆல்சோ நாட் ஸோ ஈஸி ஃபார் தம். இப்போலாம் வந்து நிறைய ரோட் லைன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. பட் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா 100% திஸ் நேபாள் எக்கனாமி வாஸ் வேர் டிபெண்ட் ஆன் இந்தியா. ஸோ ஆல்வேஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா எப்போதுமே அந்த லைக் எல்டர் பிரதர் ஆட்டிடியூட் காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து மேஜராக சொல்லப்படக்கூடிய விஷயம். நிறைய இடத்துல கிரிட்டிசைஸும் பண்ணப்படுற இந்தியா வந்து எல்டர் பிரதர் மாதிரி ஆட்டிடியூட் காமிக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதனால பஞ்சசீல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி 1954 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லா தேசத்துடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 மேஜர் கான்செப்ட் வந்து அந்த பஞ்சசீல் கொள்கையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2016 நம்ம பண்ண அந்த ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ மேஜர்லி பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி இந்தியா ப்ரொபகண்டா வந்து பிகின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று, யூத் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தியா சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆல்சோ சைனா நோக்கி லீன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நம்மளே வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இப்போ யூஎஸ் இது பண்ணிட்டாங்க, இல்லை ரஷ்யா கொஞ்சம் சைனா கூட அப்படி ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுறாங்கன்னா நம்ம டக்குனு யூஎஸ் அலையன்ஸ் வச்சிடுறோம். பிகாஸ் ட்ரேட் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைக் தட் இப்போ ஒரு கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது
நம்ம இந்த மாதிரி ஒரு 3 மந்த்து பார்டரை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தட் ஹவு கம் தே வில் ரியாக்ட், டெஃபினட்டாக தே வில் ரியாக்ட் பேக் இன் அ வெரி நெகட்டிவ் வே. ஸோ அதான் நடக்குது. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் அவாய்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஜஸ்ட் மூவிங் டு சம் அதர் கண்ட்ரிஸ் ஃபார் ஜாபாக இருக்கட்டும் இல்லை அதர் திங்க்கு. அண்ட் அவங்களுடைய ஜிடிபி பொறுத்த வரைக்கும் ரெமிட்டன்சஸ் மட்டுமே 30% வந்து அவங்களுடைய நாமினல் ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரெமிட்டன்சஸ் அப்படின்னா வெளிநாட்டில் வேலை பார்த்து அனுப்பக்கூடிய அந்த பணம். ஸோ ஓவரால் ரெமிட்டன்சஸ் பேஸில் 8th ரேங்க் வந்து நேபாள் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் 2019 பிரகாரம் 1/5 பீப்புள் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஓவர்சீஸில் தான் இருக்காங்க, அதாவது அவுட் சைட் த கண்ட்ரி அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம். ட்ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் 2/3 ஆஃப் தியர் எக்ஸ்டர்னல் ட்ரேடு வந்து இந்தியா கூட தான் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 75% மேலே இந்தியா கூட தான் வந்து தே ஆர் ட்ரேடிங். ஓகே, 70% அரவுண்டா. ஸோ டிஸ்பியூட்ஸ் எந்தெந்த ஏரியாலலாம் இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இடையில் இந்த ரீசண்டாக ஓலி பிரைம் மினிஸ்டர் ஓலி அவருடைய கவர்மெண்ட் இருக்கும்போது they were very much okay with இந்தியா. ஆக்சுவலாக நேபாள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். லேட்டர் பார்த்திங்கன்னா புஷ்பா கமல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். இவர் வந்து இட் வாஸ் மோர் லீனியன்ட் டுவர்ட்ஸ் திஸ் சைனீஸ் கவர்மெண்ட்லாம். ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு விசிட்டே சைனாக்கெலாம் போயிட்டு வந்தார். இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தியா ப்ரையாரிட்டி காமிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த டைமில் ஆஃப்டர் அந்த 2016 இன்சிடென்ட் நம்ம பார்டரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், பிகாஸ் அவர்ஸ் இஸ் ஓப்பன் பார்டர் தான். ஸோ இப்போ வாகா எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரிலாம் இங்கே பார்டர் கிடையாது. இங்கே வந்து ஓப்பன் பார்டர் சிஸ்டம் தான். பட் நம்ம சடனாக க்ளோஸ் பண்ணதுனால தீஸ் பீப்புள் சஃபர்ட் அ லாட். ஸோ அதனால் they were getting de-engaged from us. that's one major problem happened afterwards. ஸோ இதில் இந்த புஷ்பா கமல் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஃபர்தராக சைனா கூட மோர் லீனியண்ட்டாக போகிறாங்க. நிறைய ரோடு டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் ஆஸ் வெல் அஸ் சைனாவுக்கு சைனா கூட சேர்ந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் அப் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை இப்போது யூஎஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எய்டு, இப்போ கூட ட்ரம்ப் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு இல்லையா, யூஎஸ் எய்டு கீழே கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சவுத் ஏஷியாவில் ட்ராப் பண்ணியிருக்காரு. தட்ஸ் அ இஷ்யூ இன் இந்தியா டூ. இந்தியாவுக்கு எலெக்ஷனுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஃபார் அதர் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு தான் போயிருக்கு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அதே மாதிரி நேபாளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெர் ஆர் சம் யுரேனியம் ரிசோர்ஸஸ் இருக்குன்றாங்க. ஸோ அதனால் நேபாளில் வந்து தே ஆர் ஹேவிங் சம், செக் பண்ணுங்கள் அந்த யுரேனியம் ரிசோர்ஸஸ் மட்டும். ஐ குடன்ட் கன்ஃபார்ம் இட். ஸோ அதனால் யூஎஸ் பார்த்திங்கன்னா நேபாள் மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்டேக் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஃபண்டு மாதிரி வந்து ரெகுலராக இவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சைனாட்ட இருந்து ஃபண்டு வாங்குறத யூஎஸ் வந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த செகண்ட் டைம் ஆஃப் திஸ் யூஎஸ் எய்டை வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டர் கன்வின்ஸ் ஆகி அந்த ஃபண்டு வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைனா நேபாள் ரிலேஷன்ஷிப்பில் நேபாள் வந்து சைனாட்டேருந்து ஹெலிகாப்டர் சில ஏரோநாட்டிக்கல் திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா அதோடைய குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணலாம் நடந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு 2 வரைக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு உரசல் போய்கிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் சைனா வாஸ் வெரி கிளியர் தட் சைனா வாண்ட் த ரிலேஷன்ஷிப் நாட் டு கெட் ப்ராஃபிட் ஃப்ரம் திஸ் கண்ட்ரிஸ் ரேதர் இந்தியாவை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய நெய்பர்ஹுட் எல்லாத்தையும் அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, மேஜர் இஷ்யூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ மேஜர் இஷ்யூஸ் ரிவர் கோஷி அண்ட் ரிவர் காண்டாக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேபாளிலேருந்து இந்தியாவை நோக்கி ஃப்ளோ ஆகிறது. அண்டு அப்பார்ட் ரிவர் காலி, இதில் தான் ட்ரீட்டி ஆஃப் சகௌலி 1816 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த ரிவர் காலி வந்து பெரிய லெவலில் ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஒய்? பிகாஸ் இந்த ரிவர் காலியை தான் பார்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் யாரும் இப்போது அட் ப்ரெசண்ட்டில் இந்த ரிவருடைய ஆர்ஜின் எந்த சைடு அப்படிங்கிறது தெரியல.
இப்போ இந்தியா கிளைம் பண்ணுற பாயிண்ட்டை நேபாள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் ரிவர் வந்து கொஞ்ச நாள் அதோடைய இவ்வளோ பிகாஸ் இட் பீன் அ செஞ்சுரி. ஸோ ரிவர் வந்து அதோடைய ஃப்ளோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் நேபாள் என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று ஆஸ் பர் இது அந்த ரிவர் எங்கே இருக்கோ அந்த சைடு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான நேபாளோடைய ஸ்டாண்டு. அண்டு நிறைய ஏரியாவை பார்த்திங்கன்னா நேபாள் அவங்களுடைய மேப்பில் அதாவது இந்தியாவுக்கு பிலாங் கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய ஏரியா வந்து காட்டுறாங்க. ஸோ லைக் ஹவு சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் அவங்களுடைய ரீஜன் காட்டுறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் நேபாள் வந்து சர்டன் ரீஜனாக அவங்களுடைய ரீஜன் சொல்லி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இட் வாஸ் அ வெரி கண்டினியூஸ் இஷ்யூ. இதுக்கு இடையில் 2008 இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போடுறாங்க. கைலாஷ் மன்சரோவர் அதை ரீச் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு ரோடு போடுறாங்க. ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா இட் வில் மேக் த ட்ராவல் டைம் வெரி வெரி லெஸ். இல்லை அப்படின்னா சிக்கிமை சுற்றி வந்து ட்ராவலர்ஸ் வந்து இந்த கைலாஷ் மன்சரோவருக்கு வந்து மூவ் ஆன் பண்ணணும். பட் சைனா வந்து இதை பயங்கரமாக ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா காலப்பானி அண்டு லிப்பு லேக் இப்போது அதிகமாக டிஸ்பியூட் ஆகுது. காலப்பானி டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காலப்பானி அண்டு லிப்பு லேக் இந்த ரீஜனை அதை கடந்து தான் போகுது. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து நம்ம சைனாவுடைய மூமெண்ட்டை ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். ஸோ அதனால் சைனீஸ் வெரி மச் வந்து கீனாக இருக்காங்க. ஸோ தர்பை சைனா பார்த்திங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கீழே ஒரு நியூ ரயில்வே லிங்க் வந்து போடுறாங்க நேபாள் டு சைனா. இது போக அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸையும் சைனா வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இது போக ரொம்ப மேஜராக இன்னொன்று சொல்லணுன்னா மகாகாளி ட்ரீட்டின்னு ஒன்று வந்து சைன் பண்ணியிருக்கோம். இது போக பஞ்சேஸ்வர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், தென் பவர் ஸ்டேஷன் ஆன் ஈக்குவல் கெப்பாசிட்டி 2 சைட் ஆஃப் த பேங்க்ஸ்லேயும். இது பார்லிமெண்ட்டில் சைன் வாங்கி டிபிஆர் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க 2 கவர்மெண்ட்லேயும். டிபிஆர் அப்படிங்கிற நத்திங் பட் இட்ஸ் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய அப்டேஷன் வந்து ஃபாலோ ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அதாவது நேபாள் பங்களாதேஷ்க்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்தியா வழியாக தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ ஒன் மேஜர் ஏரியா. அதே மாதிரி ஐ மீன் அந்த நேபாள் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் தான் மேஜர் சோர்சஸ். ஓகே, தென் these are the major India-Nepal relationship. As of now, it's going smoother. But the government was criticized to be pro-China. இப்போ இருக்கக்கூடிய நேபாளி கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேர். ஓகே, this is China. See, there's a very interesting ஒரு இன்சிடென்ட் இருக்குதுல்ல, தின்னமன் ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை சொல்லிட்டு இந்த தின்னமன் ஸ்கொயர் மெசாக்கர் பற்றி சொல்கிறேன். பிகாஸ் யூ வில் கெட் ஆஸ்ட்ரோனைஸ்டு சைனாவா எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. லெட் வி சி. ஸோ இல்லை இந்த இண்டோ சைனா ரிலேஷன்ஷிப் இதில் என்ன பேசுகிறாங்கன்னா 16th பிரிக்ஸ் சமிட்டில் இந்தியா அண்ட் சைனா இஸ் அக்செப்டட் டு டீஎஸ்கலேட் அவங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே, எஸ்பெஷலி இந்த 6 மேஜர் பாயிண்ட்ஸு கால்வான், டெப்சாங் பல்ஜ், சார்டிங் நலா, கோக்ரா போஸ்ட், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் நார்த்தன் பேக் ஆஃப் திஸ் பேங்காங் லேக். ஸோ இந்த ரீஜனில் இருந்து 2 பேருடைய ஃபோர்ஸையும் வந்து பின்வாங்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து கைப்பொம்மிடப்பட்டது. பட் இது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 கண்ட்ரிஸும் பின் வாங்கியிருக்காங்க. இல்லை சைனா வந்து இப்போது அவங்களுடைய மூமெண்ட்டை வந்து ஃபார்வர்டில் தான் வந்து ஏரியாவை ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஏன் இந்தியா வந்து ரிலேட்டடாக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு ஆத்தர் கேட்டிருக்காங்க. ஃபர்தராக இப்போ ரீசெண்டாக ஜனவரி 2025 ஃபினான்ஸ் செக்ரட்டரி லெவலில் மீட்டிங், ஃபினான்ஸ் செக்ரட்டரி இந்தியா சார்பாக சைனா விசிட் பண்ணி அங்கே உள்ள ஃபினான்ஸ் செக்ரட்டரியை டாக் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் டு பைலேட்ரல் ட்ரேட். இப்போ லாதா என்ன சொல்கிறாருன்னா, சைனா வந்து எப்போலாம் இந்த யூஎஸ் வந்து கொஞ்சம் இந்தியா கூட க்ளோஸாக வர்றாங்க, இல்லை இதோடைய பைலேட்ரல் ட்ரேட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா வந்து கொஞ்சம் ஒரு சுமூகமாக நெகோஷியேஷன் டேபிளுக்கு வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து திஸ்
2020 வந்து அந்த கல்வான் 2020 ஜூனில் பார்த்தீங்கன்னா there was கல்வான் அட்டாக் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிஃபோர் மந்த்து தான் யார் வந்திருப்பார்னா ட்ரம்ப் வந்துட்டு போயிருப்பார். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன். தென் இப்போது அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய எலெக்ஷன். ஸோ அதை ஒட்டி தான் வந்து இந்த டாக் வந்து சுமூகமாக போயிருக்கு அப்படின்றாங்க. இப்போது ட்ரம்ப்போடைய அந்த ட்ரேட் பாலிசிஸ் இதெல்லாமே பார்க்கும்போது இந்தியா அண்டு சைனா வந்து க்ளோஸாக பயலாட்ரலில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து போகிறாங்க. ஓகே, இந்த முக்கியமான பிளேசஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேப்பில். ஆர்டர் வைஸ் அசெண்டிங் டிசெண்டிங் நார்த்து சவுத்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் இந்த வரிசையில் பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பு வரைஞ்சிங்கனாலே யூ கேன் ரிமெம்பர் எவ்ரி திங். ஓகே, இந்த தின்னமன் ஸ்கொயர் மசாக்கரை. ஓகே, அதாவது இதை ஏன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சைனா வந்து 1962 வார், அதாவது தலாய்லாமாவுடைய ரெஃப்யூஜி அக்செப்டன்ஸ் பை இந்தியா, அது தொடர்ந்து 1962 சைனா வார் எடுப்பாங்க. ஸோ அதனை ஃபர்தர் அதுக்கப்புறம் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் எப்போ நார்மலைஸ் ஆகுதுன்னா ஆஃப்டர் திஸ் தின்னமன் ஸ்கொயர் மசாக்கரைக்கு அப்புறம் தான். ஸோ வாட் இஸ் திஸ் தின்னமன் ஸ்கொயர் மசாக்கர்? ஸோ இந்தியாவில் ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் இந்தியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன பார்க்குள்ளே வச்சு சுட்டு கொன்ன மாதிரி இந்த தின்னமன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வச்சு சைனாவுடைய ஓன் பீப்புளை சைனீஸ் ஆர்மிஸே வந்து சுட்டு கொன்ன ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த தின்னமன் ஸ்கொயர் அப்படிங்கிறது மோர் தென் 7,000 to 10,000 பீப்புள் வந்து இதில் இறந்து போயிருக்காங்க. ஸோ லெட் வி டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஸோ 1989 இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ இதை பற்றி தெரியணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்லேருந்து வரணும். ஸோ 1911 இந்த டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா சைனாவில் கிங் ரூல் தான் இருந்துச்சு அப் டு அது வரைக்கும். அதாவது கிங் டைனாசிட்டி அப்படின்பாங்க, QING குயின் டைனாசிட்டி. ஸோ லேட்டர் பார்த்தீங்கன்னா அது வீழ்ந்ததுக்கப்புறம் ஆட்சியை யார் பிடிக்கணுங்கிற ஒரு போட்டி வருது. இதில் 1921 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, அதாவது USSR அப்போ இந்த சோவியத் யூனியனை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனான்னு ஒன்று க்ரியேட் பண்ணப்படுது. இப்போ இதே டைமில் இந்தியாவிலையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் அப்போ அவங்க யார் தலைமை தாங்குறாங்கன்னா மாவோ ஜெடாங் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்குறது. பட் ஆனால் இவருடைய கம்யூனிஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஃப்ரம் வாட் த USSR வாஸ் பர்சூயிங். ஸோ அதனால் இதை வந்து மாவோயிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மாவோயிசம் மேஜர்லி பார்த்தீங்கன்னா மோர் வயலன்ஸை வந்து உள்ளடக்கிய ஒரு ஐடியாலஜி. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியாக ஒரு நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜி பார்ட்டி, தட் இஸ் கோ மின்டாங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தலைமை தாங்குறாரு. ஸோ இந்த நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜி அப்படிங்கும்போது இந்த டெமோக்ரஸி இந்த மாதிரியான ஐடியாலஜிஸ் வந்து பெரிய லெவலில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருப்பாங்க. ஸோ ஃபர்தராக ரெண்டு பார்ட்டிக்கு இடையில் பெரிய ஒரு போட்டி வந்துக்கிட்டே இருக்குது. இது பெரிய ஒரு உள்நாட்டு கலவரமாக மாறுற சிவில் வார். ஸோ 1949 பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஆட்சியை பிடிக்காங்க. அண்டு குவாமின்டாங் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தாய்வானுக்கு போய் அங்கே வந்து அவர் ஆட்சியை பிடிச்சிக்கிறாரு. ஈவன் நவ் தேவர் காலிங் தாய்வான் ஆஸ் த ரியல் சைனா, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய நேம்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்கள் UN செக்யூரிட்டி கவுன்சிலில் சீட் அலோகேஷன் வந்து சைனாக்குன்னு கிடையாது, இட் வாஸ் தாய்வான் அப்படின்னு சொல்லி தான் உண்டு. 1970s அப்புறம் தான் எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணி தைவானை வந்து இப்போ இருக்கக்கூடிய சைனாவை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் தைவான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ஆர் இண்டிபெண்டன்ட் சாவரின் கண்ட்ரி, தே ஆர் நாட் அண்டர். பட் சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தைவான் பொறுத்த வரைக்கும் இது வந்து சைனாவுடைய ஒரு அந்த ஒன் நேஷன் டூ ஸ்டேட் சொல்யூஷன், ஒன் நேஷன் டூ ஸ்டேட்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டில் தான் சைனா வந்து இருக்காங்க. ஸோ யாராவது தைவானுக்கு வந்து யூஎன்ல செப்பரேட்டாக மெம்பர்ஷிப் கிடையாது. தாய்பேய் அப்படின்ற சைனா வந்து சொல்லுவாங்க, தைவான் சொல்லக்கூடாது. இவங்களுக்கான எம்பசிஸ் வந்து எந்த கண்ட்ரியும் எங்கேயும் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை க்ரியேட் பண்ணாங்கன்னா சைனாவுடைய கோபத்துக்கு வந்து ஆளாவாங்க. இந்தியா வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு அமைதியாக தான் கேட்காங்க. ஏன்னா இது அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி இந்தியா வந்து தலையிடுறது கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த தைவான் அந்த இஷ்யூஸ்க்கு அப்படியே நீங்கள் சைடில் வந்தீங்க அப்படின்னா
உள்ளுக்குள்ளே இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய ரூல் 1949 வந்தாலுமே பெரிய லெவலில் பீப்புள் வேர் நாட் ஹாப்பி. பிகாஸ் நிறைய சப்ஜுகேஷன், மோர் கரப்ஷன், மோர் ஃபேவரட்டிசம், எக்கனாமி வந்து ரொம்ப டவுன் டர்ன் ஆகுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, பீப்புள் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாத்துக்கும் காரணமாக ஸோ பெரிய லெவலில் பீப்புள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. 1988 ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கியூ கெபாங் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் வந்து இறந்து போகிறார். இவர் வந்து பெரிய லெவலில் பீப்புளுடைய சப்போர்ட்டை வந்து தக்க வச்சுருந்தவர். பிகாஸ் இவர் வந்து மோர் லிபரல், கொஞ்சம் டெமோக்ராட்டிக் ஐடியாலஜிஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு லீடராக கருதப்பட்டார். ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல தலைமை கிடையாது. ஸோ அதனால் பீப்புள் பார்த்திங்கன்னா என்ன இவருடைய ஐடியாலஜி டெமோக்ரஸி எல்லாம் முன்னணி எடுக்கிறது தான். ஸோ பீப்புள் வந்து ஐடியாலஜி டெமோக்ரஸி வந்து முன்னாடி சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இப்போ எப்படி பங்களாதேஷில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி சைனாலையும் த சேம் திங் ஹேப்பன்ட். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய போராட்டங்களை வந்து கொண்டு வர்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், லிபர்ட்டி எல்லாத்தையுமே வந்து கேட்காங்க. ஸோ இல்லை எஸ்பெஷலி 13th May 1989 இந்த ப்ராப்ளம் ரொம்ப இன்டென்சிஃபை ஆகி ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் வந்து இருக்க ஆரம்பிக்காங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் 18th May வந்து சைனீஸோடைய ப்ரீமியர் அப்போ வந்து லீ பெங் அப்படிங்கிறவர், ஸோ அவர் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே கொண்டு வராங்க. இதுக்கு இடையில் யூஎஸோடைய பிரசிடென்ட் மிக்கேல் கார்பிச்சோ வந்து அங்கே விசிட் பண்ணுறாரு சைனாவுக்கு. ஸோ அவர் வரும்போது எதுவும் பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சைனாவில் வந்து மார்ஷல் லா வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க. ஸோ June 4 மிட்நைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனா வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய சோல்ஜர்ஸ் ஒரு 2 லட்சம் பேரை வந்து அனுப்பி ஃபுல்லாக வந்து அந்த தின்னமன் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ரீஜனை வந்து சரவுண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை பார்த்து சரமாரியாக வந்து சுட ஆரம்பிக்காங்க. இதில் இந்த ஒரு ஸ்டாச்சு ஒன்று உண்டாங்க, காடஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றது அந்த ஸ்டாச்சுவோடைய நேம். இதையும் வந்து அந்த டைமில் வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆர் த வெரி மேஜர். அந்த தின்னமன் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 7000-லேருந்து 10,000 சைனீஸ் ஆர்மியே வந்து சுட்டு கொன்னுறான் இந்த தின்னமன் மசாக்கரை அப்படின்ட்டு. சிலர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த இன்சிடெண்ட்டை, சிலர் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் சைனா ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட்லாம் சைனா வந்து ஒரு ஸ்டேபிளான, ஒரு ஸ்டெடியான, எந்த விதமான அப்போசிஷன் இல்லாத ஒரு ஸ்டெடியான க்ரோத்தை நோக்கி போக முடியுது அப்படின்னு ஒரு சைட் தரப்பினரும், இப்போவும் வந்து சைனாவில் வந்து டெமோக்ரஸி வேணும் அப்படிங்கிற போராடுற பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து பேசுகிறாங்க. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் பேர்லாம் தட் இஸ் கோர்ட் ஜுடிஷியரியில் வந்து பேக்லாக் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆஸ் பர் ரிப்போர்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட 82,000 கேஸஸ் சுப்ரீம் கோர்ட்லேயும், 62 லட்சத்துக்கு மேற்பட்ட கேஸ்கள் ஹை கோர்ட்லேயும், லோவர் கோர்ட்டில் 50 lakh கேஸஸும் வந்து லாஸ்ட் ஒரு 10 yearsல வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஜட்ஜு அண்டு பாப்புலேஷனுடைய ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இந்தியா. தட் இஸ் 21 judges தான் 1 million சிட்டிசனுக்கு வந்து இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஜுடிஷியரியில் ஏன் இந்த பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விஷயத்துக்குமே ஜுடிஷியரியை தான் வந்து அணுகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆக்ஷன் டு த ஹை கோர்ட் டு கிவ் அ லிஸ்ட் ஆஃப் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அட்ஹாக் ரோல் ஆஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்ட்டு. பட் ஓகே, அது கவர்மெண்ட்டாக வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ரிட்டையர்டு பீப்புளை ஜட்ஜஸை கொண்டு வரதுனால பெரிய லெவலில் கேசஸ் வந்து குறைஞ்சாது. பிகாஸ் அவங்கள கோர்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவே வந்து நிறைய லேக் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிக்கில் பார்த்துருப்போம். ஸோ இல்லை அதை இன்னொன்று என்ன சொல்லிப்பானா, இந்த ஏதாவது சும்மா அவங்களுடைய பெருமைக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறது, இல்லை அதர் தேவையில்லாத கேசஸ் இதெல்லாம் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபைன் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் பெரிய லெவலில் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை இந்த கேஸஸை ரெடியூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ்
இல்லை மேஜர் கல்ப்ரேட் வந்து கவர்மெண்ட் அப்படின்றது. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டுமே வந்து பண்ண மாட்டிக்காங்க அப்படிங்க. பிகாஸ் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது தான் ஜுடிஷியரியுடைய ரோலாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ தேர்ஸ் ஒன் ப்ராப்ளம். தென் பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது டிலே இன் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கேஸை எடுத்து நீங்கள் தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ளே ஒன்று அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட நபர் இல்லாமல் போயிடுறாரு. அப்படி இல்லைன்னா அவருக்கு அப்போ அந்த டைமில் அந்த கேஸ் வந்து பெரிய லெவலில் இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் போயிடுது. ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஆகணும் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் ஃபர்தராக மீடியேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. அதாவது இப்போது நீங்கள் ஃபேமிலி கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு சிவில் கேசஸ் எதாவது ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 2 தரப்பிற்கும் வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு நெகோசியேஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த ஃபேமிலி கோர்ட்டில் உள்ள கவுன்சிலிங் பீப்புள். ஸோ அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு நெகோசியேஷனும் பண்ணுவாங்க. ஸோ இதில் அவங்களே எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்ட்டியே வந்து டிசைட் பண்ணி அதன் மூலியமாக ஒரு சுமூகமான ஒரு ஒப்பந்தம் இருவருக்கு கொண்டு வர்றதுதான் இந்த பாடியோடைய ரோல். ஓகே, ஸோ இப்போது அந்த மாதிரியான பீப்புள் வந்து அதிகப்படுத்துகிற மூலியமாக பெரிய லெவலில் கேசஸ் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஆல்சோ ரெம்யூனரேஷன், அதாவது அதர் பீப்புளுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரெம்யூனரேஷனாக வந்து மாறும். இதில் அந்த மீடியேஷனுக்கு வந்து ஜுடிஷியரியை மட்டும்தான் உள்ளே கொண்டு போகணுன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க, எல்லா ப்ரொஃபஷனல்ஸையும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் பேசியிருக்கார். நெக்ஸ்ட் பேர்லாம் யூஎஸ் விசிட் இண்டஸ்ட்ரீஸு. சரி, ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷனாக இல்லை, ஜஸ்ட் மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பிகினிங்கில் சொன்ன விஷயங்கள் தான். பட் இதில் சின்ன சின்ன அந்த ஏரியாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸு இந்த செக்டர்லாம் பூமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறஸ் இந்த 2 ஸ்கீம் பார்த்து வச்சுக்கோங்க, ட்ரஸ்ட்டு அண்ட் இண்டஸ். ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் transforming the relationship utilizing strategic technology. ஓகே, இது வந்து டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்பு அது ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருந்துச்சு, அதை ரீநேம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடான கனெக்டிவிட்டியை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்காக ஸோ ப்ரைவேட் செக்டர், கோஆப்ரேஷன், கவர்மெண்ட், அகாடமியா இவங்க எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு வர்றது. Further, artificial intelligence, defense, so semiconductor, especially quantum computing, biotechnology, energy, space, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு இனோவேஷன், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது த்ரூ பார்ட்னர்ஷிப் வித் யூஎஸ் ஜெயின்ஸ், இந்தியன் கம்பெனிஸ். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. வேறஸ் இண்டஸ் இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து ஆக்சிலேட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி இந்தியா யூஎஸோடைய ரோட் மேப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 10-year framework ஃபார் தி யூஎஸ் இந்தியா மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப். ஆல்ரெடி இந்தியா யூஎஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். ஸோ இதில் 10-year ப்ரோக்ராம் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் லிங்கேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறத பற்றி இப்போ டாக் போகுது. அண்ட் இதில் எஸ்பெஷலி இந்தியாவுடைய நீடு இந்த நெட் ஜீரோ எமிஷன்லாம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நிறைய ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ கார்பன் இன்டென்சிட்டி வந்து இந்த என்டிசி பொறுத்த வரைக்கும் தட் இஸ் 45% வந்து நம்ம கார்பன் இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுவோம் பை 2030 ஆஃப் 2005 லெவல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நிறைய நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போது there's a possibility natural gas reserves வந்து அதிகமாக இருக்குது யூஎஸில். ஸோ அதனால் they have asked to connect with that thing. And also small modular reactors, நம்ம இதை பற்றிலாம் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இது வந்து சின்ன லெவல் 300 மெகாவாட் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன ரியாக்டர் தான், ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிற நார்மல் நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி. ஸோ அதனால் பொல்யூஷனை பெரிய லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ காஸ்ட் ஆஃப் பில்டிங் தட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து ரொம்பவே வந்து மீகராக மாறிடும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார், IMEC அப்படிங்கிறது இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் திங்கில்.
ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரிஸோடையும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. அது போக இந்தியா அந்த அண்டர் கிரவுண்டு அண்டர்சி கேபிள் பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு வந்து இடையில போட போகிறாங்க. ஸோ தர்பை நெட்வொர்க் கனெக்ஷன் அதர் டிஜிட்டல் எக்கனாமி எல்லாமே பெரிய லெவலில் பூஸ்ட் ஆகும். இப்போ இதில் இந்த அண்டர் கேபிள் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து இந்த அண்டர் வாட்டர் அண்டர்சி கேபிள் கனெக்ஷன் மூலியமாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இல்லை ஆத்தர் ப்ரீவியஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ இந்த செக்டார்ஸில் எல்லாத்துலேயுமே இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுலேயும் யூஜிசியுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய ஒரு இதான் இதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். இந்த 2010 யூஜிசி ரெகுலேஷன் அதில் இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூஜிசி ரெகுலேஷன் இல்லைன்னா யூஜிசி ஆக்டில் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்பாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கெலிட்டன் ஒன்லி ஸ்கெலிட்டன் தான் பார்த்திங்கன்னா பாலிசி பாடிஸ் லெஜிஸ்லேச்சர் வந்து மேக் பண்ணுவாங்க. ஐ மீன் த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் த கவர்மெண்ட். ஸோ அதுக்கு ரியலான இன்பில்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய செக்ரட்டேரியட் பீப்புள் தான். ஸோ இதில் வந்து they will provide the complete policies how to implement that parliamentary passed laws அப்படிங்கிறதுக்கான நடைமுறைகள் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நாட் அ பார்லிமெண்ட்ரி ஆக்ட் இல்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் சம்திங் டு கெட் திங்ஸ் டன் ஆஸ் பர் த ஆக்ட். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு ஸ்டேட்டுடைய பவர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி அசைட் ஆஃப் த ஃபெடரல் அப்படின்றாங்க. வாட் ஸ்டேட்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பிசிஏ அதாவது வைஸ் சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காகலாம். இப்போது வைஸ் சான்சலர் இதுக்கு பிஃபோர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டாக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஒரு செலெக்ஷன் கமிட்டி மூலியமாக ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஸ்டேட்டுடைய ரோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அதில் கவர்னரு, தென் யூஜிசியோடைய சேர்மன், தென் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் அல்லது செனேட்டர்ஸ் சேர்ந்தவங்க இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பயங்கரமாக அப்போஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட்ஸுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு பெரிய லெவலில் ஃபண்ட் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ அப்போது அதில் யாரை வைஸ் சான்சலராக போகணுங்கிற அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய போர்டில் நாங்கள் இல்லை அப்படின்னா ஸோ அது வந்து இட்ஸ் எ கிளியர் த்ரெட் டு ஃபெடரல் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜட்ஜஸ் டைலமா. ஸோ இது லோக்பால் பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் 14 கீழே அதாவது ஒரு நார்ம் சொல்லியிருக்காங்க. அதாவது த பர்சன் ஹூஆர் ஃபால் அண்டர் திஸ் லோக்பால் அப்படிங்கிறது அந்த செக்ஷன் 14. அதில் அந்த பர்சன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா இது ஒன்லி ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் மூலியமாக அதாவது பார்லிமெண்ட்ரி ஆக்ட் மூலியமாக கிரியேட் பண்ணப்பட்ட பாடிஸ் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க. வெரஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் எதில் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்மர் சிஜேஐ மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கரப்ஷன் கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தங்க ஃபைல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து லோக்பால் வந்து இந்த ரீசனெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆல்சோ தே செட் ஸ்டேட் ஹைகோர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். ஸோ அதனால் அவர்கள் வந்து இந்த இது கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. பட் ஐ மீன் இந்த டாப் லெவல் வந்து இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. லெட்ஸ் see. ஸோ இப்போது இல்லை there's one specific case வீராஸ்வாமி vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ சிஜேஐ கன்சல்ட் பண்ணாமல் ஸ்டேட் ஹைகோர்ட் இவங்க மேலே வந்து எந்த விதமான சார்ஜஸுமே வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஈவன் தோ ஜட்ஜஸ் வந்து பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை கீழே ஃபாலோ ஆனாலுமே கூட சிஜேஐயோட பெர்மிஷனோட தான் இருக்கணும். ஸோ அட் ப்ரெசென்ட் ஜட்ஜஸோடைய ரிமூவல் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ இன்ஹவுஸ் ப்ரொசீஜர். உள்ள ஹவுஸில் வந்து
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து அதை இனிஷியேட் பண்ணி தென் அல்லது சிஜேஐ அல்லது பிரசிடெண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி தென் ஃபர்தராக ரெசிக்னேஷன் அவங்களுக்கு வந்து ஃபர்தர் ஜுடிஷியல் ஒர்க்கு இல்லை அதர் இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் த்ரூ பார்லிமெண்ட்டில் லா பாஸ் பண்ணி இதை வந்து முடிச்சிடுவாங்க. ஓகே, தட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 ஹவுஸ்லேயும் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காராபுட். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷனில் நீங்கள் கேஸ் ஸ்டடீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். காராபுட் அப்படிங்கிறது ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் வில்லேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஹை பாவர்ட்டியும் வந்து ப்ரிவைல் ஆகுது, அண்டர் நியூட்ரிஷன். ஆஸ் பர் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 டேட்டா பிரகாரம் 43% சில்ட்ரன் பார்த்திங்கன்னா அண்டர் 5 ஏஜில் வந்து ஸ்டண்டடாக இருக்காங்க, அதாவது கம்மியான ஹைட்டு. அண்ட் 33% பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டாக வந்து இருக்காங்க. ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வந்து இது பண்ணுவாங்க. அண்டர் வெயிட்டாக வந்து ஏஜ் அதிகமாக இருக்கும், பட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் தென் ஒன்லி 17% பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டயட் வந்து சாப்பிட்றாங்க. இதில் 50% மோர் தென் உமன் பார்த்திங்கன்னா அனிமியா ரத்த சோகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. தென் 2013 to 22 MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு மாடல் இந்த நியூட்ரிஷன் லிட்ரஸிக்கு வந்து கொண்டு வரணும்னு நினைக்காங்க. கம்யூனிட்டி பேஸ்ட்னால் கம்யூனிட்டி என்கரேஜ் பண்ணி அவங்க மூலியமாகவே எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ண வைக்கிறது. ஸோ நியூட்ரிஷன் சென்சிட்டிவ் ஃபார்மிங்கை பற்றி சொல்லணும். ஸோ ஓவரால் ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இதுக்காக இந்த ரெசிடென்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்றை வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ரெகுலர் டிஸ்கஷன்ஸ் போகும் ரிலேட்டட் டு பேலன்ஸ் டயட்டு அண்ட் IOECF ப்ராக்டிசஸ், அதாவது இன்ஃபென்ட் அண்ட் யங் சைல்டு ஃபீடிங் ப்ராக்டிசஸ், அவங்கள எப்படி ஃபீட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயத்த சொல்லிக் கொடுக்குறது. தென் ரோல் ஆஃப் டயட்ரி டைவர்சிட்டி, சாப்பாடில் எந்த விதமான வெரைட்டிஸ் வந்து நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்ணும். தென் சானிடேஷன் அண்டு ஹைஜீன், தூய்மையாக வச்சுக்கிறத பற்றி சொல்கிறாங்க. தென் நியூட்ரிஷன் சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சரை வந்து முன்னெடுக்க சொல்கிறாங்க. தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஆல்சோ டு ஹாவ் அ க்ராப் டைவர்சிட்டி, ஒரே க்ராப்லேயே வந்து போகாதீங்க, க்ராப் டைவர்சிட்டி வந்து போடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. 6 months. ஓகே, இதில் பட் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு 6 months கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க வில்லேஜஸில் வந்து அங்கங்கே ஒரு 2.5 daysங்கிற மாதிரி அப்பப்போ வந்து they just give them a training. ஸோ இந்த ட்ரைனிங் அப்போது பீப்புள் வந்து வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த வில்லேஜ் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோரமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டயட்ரி ரிலேட்டடான அவேர்னஸை பெருசாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வெரஸ் இதோடைய அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 200 men அண்ட் உமன் ஒரு 70 வில்லேஜிலேருந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் 10 yearsல ஓவரால் 10 yearsல அபவுட் 1000 men அண்ட் உமன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிசிகல்ச்சர் இதில் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் ஹோம் கார்டனில் வந்து அவங்க காய்கறிகள் வளர்க்குறதா இருக்கட்டும், அல்லது இவங்க லேண்டில் வந்து மோனோக்ராப்பிங் அல்லாத மல்டிபிள் டைவர்சிஃபைடு க்ராப் வந்து போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அண்ட் ஆல்சோ இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் இவங்க கூட இந்த உமன் சாம்பியன்ஸ் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உள்ளவங்கள கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அவங்க மூலியமாக இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஐடியா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக மேல் சாம்பியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் இப்போது ஒரு பஞ்சாயத்து, இப்போ லேக்கா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்துடைய ப்ரோக்ராம் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அங்கே
அங்கன்வாடி சென்டர் இல்லாததுக்கு இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து கோரிக்கை எழுதி அதை மென் பீப்புள் எல்லோரும் கொண்டு போய் கொடுத்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ இட்ஸ் அ குட் கேஸ் ஸ்டடி. நீங்கள் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஆன்சர் எழுதும்போது இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசலாம். ஓகே, பொல்யூஷன் இன் கங்கா. ஸோ கங்காவில் அதிகமான பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிசிபி வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதை யூபி சீஃப் மினிஸ்டர் பயங்கரமாக அப்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மகர் சாந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் அதிகமான பீப்புள் வந்து இங்கே வந்து குளிப்பாங்க. ஸோ அப்படி குளிக்கும்போது அதில் நிறைய வெஹிக்கல் வந்து இருக்கிறது கவனிக்கப்படுது. கிட்டத்தட்ட 11,000 யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. பட் whereas this another இந்த ஓல்டு நைமி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது யமுனா ரிவர் சைடு கிட்டக்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 33,000 யூனிட் வந்து ஃபவுண்ட் பண்ணப்படுது. பட் வேறு அதர் டேஸ்லலாம் வந்து 278 இந்த லெவலில் தான் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பிஓடி பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உயிரினம் வந்து தண்ணீருக்குள்ளே வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் அவங்க அந்த பயோகெமிக்கல் அப்படிங்கும்போது கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை முன்னெடுக்கிறதுக்கு தேவையான பேசிக் ஆக்சிஜன் லெவல் தான் இந்த பிஓடி அப்படிங்கிறது. இது பெரிய லெவலில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஓகே, இதில் நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா இதை பற்றி லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. as we are running out of time, I'll just moving to next. தென் கத்தாருடைய அமீர் வந்து இந்தியா வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ கத்தார் இட்ஸ் ஜிசிசி கல்ஃப் கோஆப்ரேட்டிவ் கவுன்சில் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கல்ஃப் கோஆப்ரேட்டிவ் கவுன்சிலில் முக்கியமான ஒரு மெம்பராக இருக்கார். அண்ட் ரிச்சஸ்ட் நேஷன், லாட் ஆஃப் ஆயில் ரிசோர்ஸஸ். அண்ட் எல்என்ஜி இந்தியாவுக்கு 45% இங்கேருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. பட் 8 பேர். ஸோ இதை வந்து அமீர் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ளரிஷ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இவங்க கூட டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாருன்னா இங்கேயும் டேக்ஸ் கட்ட அங்கேயும் டேக்ஸ் கட்டக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிடும். ஸோ அப்போது ஒரு கண்ட்ரியில் வந்து டேக்ஸ் வந்து அவாய்டன்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொரிஷியஸ்லேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேபி கிவன் அந்த டேக்ஸ் இங்கே பே பண்ண வேண்டாம், மொரிஷியஸில் பே பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. இப்போ தாலிபான் கூட இப்போ நம்ம டாக் வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து இவங்க கத்தார் வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காங்க ஹமாஸ் தாலிபான் இவங்க கூடலாம். ஸோ தட் மே ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ரஷ்யா ரீசெட். ஸோ யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரஷ்யன் கவுண்டர் பார்ட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் உக்ரைனில் எப்படி போர் நிறுத்தத்தை நடைமுறை கொண்டு வர்றாரு அப்படின்ட்டு. இட்ஸ் ஃபாரின் செக்ரட்டரி லெவல் தான். ஸோ முடிஞ்செல்லாம் ஓகே ஆகிட்டுனா மிஸ்டர் ட்ரம்ப் அண்டு யூஎஸ் வந்து நேரில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து டேரெக்டாக யூஎஸோடய பேசிட்டாரு. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா யூரோப்பியன் யூனியனை கம்ப்ளீட்டாக வந்து ட்ரம்ப் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ யுக்ரைனையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை ஆரம்பித்த காலமே உக்ரைன் வந்து நேட்டோவில் மெம்பர்ஷிப் வாங்கிடுவாங்களோ அப்படின்னு ரஷ்யாவுடைய பயம்தான். பட் இப்போது பிரசிடெண்ட் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து உக்ரைனால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் இவங்கள நம்பிதான் போரில் வந்தாங்க. இப்போ இவங்க நடு ரோட்டில் நிப்பாட்டாங்க அப்படின்றாங்க. இவன் யூரோப்பியன் யூனியனும் அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாத எந்த விதமான மீட்டிங்கில் வரக்கூடிய அவுட்கமே நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோங்கிறதையும் உக்ரைன் வந்து சொல்கிறாங்க.
இல்லை அந்த கெஸ்ஸிங்கர் அப்ரோச் அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் கெஸ்ஸிங்கர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உடனே யூபிஎஸ்சியில் வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக கேட்காங்கன்னு வச்சிடக்கூடாது. கெஸ்ஸிங்கர் அப்படிங்கிறவர் அப்போது யூஎஸில் இருந்த ஒரு தலைவர். ஸோ அவர் தலைவர்னு சொல்ல முடியாது, இஸ் ஒரு கன்சல்டன்ட்டுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவர் கொடுத்த இந்த ஃபாரின் பாலிசி அப்ரோச்செல்லாம் இந்த கெஸ்ஸிங்கர் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்ட் இந்த சோவியத் யூனியன், அதுக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயந்தான். அண்டு சைனாவை நோக்கி வந்து முன்னே கொண்டு வர ட்ரை பண்ணாத என்கேஜ்மெண்ட்டில் அந்த டைம் நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த இவர் சைனீஸ் யூஎஸோடைய பிரசிடெண்ட்லாம் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த தின்னமன் ஸ்கொயர் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ தீஸ் பீப்புள் வந்து ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ யூஎஸ் ட்ரம்ப்போடைய ஸ்டாண்ட் வந்து இந்த கெஸ்ஸிங்கர் அப்ரோச்சுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கெஸ்ஸிங்கருக்கு வந்து 1973 நோபல் அவார்டு ஃபார் பீஸ்லாம் கொடுத்தாங்க. பிகாஸ் வியட்நாம் வாரில் வந்து அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு இவருடைய ஐடியாலஜியை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாலும் ஒரு ரீசனாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஓகே, தேங்க்யூ.